உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை உயர்ந்து 9,265 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் விலை அதிகரித்து 74,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 122 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்தியாவின் நவரத்னங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி சென்ற மே மாதத்தில் 15.81 விழுக்காடு குறைந்துள்ளது. மே மாதத்தில் 19,240 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக நவரத்னங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் கூறியுள்ளது. இதுவே முந்தைய 2024ஆம் ஆண்டின் இதே மாதத்தில் 22,414 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. மெருகூட்டப்பட்ட வைரம் ஏற்றுமதியும் 35.49 விழுக்காடு குறைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் தங்க ஆபரணங்கள் ஏற்றுமதி 17.24 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 24-25ஆம் நிதியாண்டில் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது பாதியாக குறைந்துள்ளது. 2023-24ஆம் நிதியாண்டில் சென்னை விமான நிலையத்தில் 560 பேரிடம் 166 கோடி ரூபாய் மதிப்பில் 310 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. இதுவே கடந்த நிதியாண்டில் 233 பேரிடம் 110 கோடி ரூபாய் மதிப்பில் 160 கிலோ தங்கம் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 6 விழுக்காடாக குறைக்கப்பட்டது மற்றும் சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தியதும் காரணமாக கூறப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் தரம் குறித்த விமர்சனங்களுக்கு ஏர் இந்தியாவை உள்ளடக்கிய டாடா குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் முதல் முறையாக பதிலளித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை அன்று அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவின் AI-171 விமானம் சில நொடிகளில் அருகில் இருந்த குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த துயர விபத்தில் விமானத்திலிருந்து 241 பேர் உயிரிழந்தனர். விமானம் முறையாக பராமரிக்கப்படாததுதான் விபத்துக்கு காரணமா என்ற சர்ச்சை எழுந்தது. சந்திரசேகரன் தனக்கு தெரிந்த உண்மைகளின்படி AI-171 விமானத்தின் வரலாற்றில் எந்த கரையும் படிந்ததில்லை என்று கூறியுள்ளார். இந்த விமானத்தின் வலப்புற இன்ஜின் இந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் புதிதாக சேர்க்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இடப்புற இன்ஜினில் 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த டிசம்பரில் தான் மீண்டும் பராமரிப்பு பணிக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். விமானத்தை ஓட்டிய விமானிகள் இருவரும் மிகச்சிறந்தவர்கள் என்று சந்திரசேகரன் கூறியுள்ளார். உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.